Translating words into algebraic symbols. Write the following phrases using symbols. ஸோ வேர்பலாக இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸிங் சிம்பிள்ஸ் வந்து இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8 more than p. ஸோ இங்கே வந்து சிம்பிளாக வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 8 more. ஸோ இந்த 8 more எப்படி எழுதுவோம்னா +8ன்னு எழுதிக்கோங்க. than p. ஸோ இங்கே p எழுதிக்கோங்க. ஸோ p +8. ஸோ 8 more அப்படின்னும் போது +8 than p. ஸோ p +8 தான் இதோட அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த சம் ஆஃப். ஸோ த சம் ஆஃப் அப்படின்னும் போது நீங்கள் அடிஷனோட சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணணும். சம் ஆஃப் p and q. ஸோ p + q. ஸோ இதோட வேர்பல் நீங்கள் பார்த்தீங்கன்னா த சம் ஆஃப் p and q. ஸோ இங்கே சம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கனால இங்கே வந்து ப்ளஸ் சைன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். p and q are the variables. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 13 less. ஸோ 8 more அப்படின்னும் போது +8 பண்ணோம். 13 less அப்படின்னும் போது லெஸ்ஸுக்கு வந்து நெகட்டிவ் சைன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ -13 தேன் என்ன வேரியபிள் இங்கே கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் -13 இதோட வேர்பல் ஃபார்மேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 less than x. ஸோ எக்ஸ் -13. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 times a. ஸோ இங்கே எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, 10. ஸோ 10 டைம்ஸ் இங்கே வேரியபிள் கொடுத்துருக்கிறது a. ஸோ 10a. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 into a தான் வந்து 10a. இதை இந்த மாதிரி பண்ணலாம் ஆர் இந்த மாதிரி எழுதலாம் 10 into a. இதான் வந்து 10 times a. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து 3/4. ஸோ 3/4 அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ அந்த 4th அப்படின்றது இங்கே பை ஃபார்மேட்டில் போட்டு இந்த 4thன்றது வந்து இங்கே 4ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மேலே நியூமரேட்டர் வந்து 3. ஸோ டினாமினேட்டர் பார்த்தா இந்த 4thன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டினாமினேட்டரில் வந்து 4 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3/4 தான் வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட் நம்ம சொல்லும்போது 3/4 ஆஃப் a. ஸோ ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 3/4 இன்டூ ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சொன்னோம். இங்கே வேரியபிள் என்ன கொடுத்துருக்காங்க, a. ஸோ ஆர்எல்ஸ் இதுவே நீங்கள் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் a இந்த மாதிரி எழுதலாம். இதோட மீனிங் என்னென்னா 3 into a தான் அது வந்து மீனிங் போட்டிருக்கோம். ஸோ 3/4 தான் வந்து 3/4. இதுதான் வந்து இந்த ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட் தான் இங்கே 3/4 ஆஃப் a. ஸோ மல்டிப்ளைட் பை இங்கே வந்து a. தென் p divided by q. ஸோ p divided by qன்னும் போது இது டேரெக்டாக நீங்கள் எழுதலாம் p divided by q. ஆர் இதுவே எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதிங்கன்னா p/q. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா t is greater than 12. ஸோ t is greater than சைன் போட்டுட்டு சிம்பிள் போட்டுட்டு 12 எழுதணும். ஸோ t is greater than 12. நெக்ஸ்ட் ஒன் 30 degree less than current temperature t degree. ஸோ இதுவும் டிகிரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுவும் டிகிரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யூனிட்டும் கொடுத்துருக்காங்க, c கொடுத்துருக்காங்க. ஸோ 30 degree less. ஸோ இங்கே நம்ம எழுதணும் பாருங்கள் 8 மோர்னா +8, 13 லெஸ்னா -13. இங்கேயும் 30 degree less அப்படின்னும் போது -30. இதுக்கும் டிகிரி இருக்குது, இங்கே இதுக்கும் டிகிரி இருக்குது. லெஸ் தேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா t கொடுத்துருக்காங்க. ஸோ t இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கும் டிகிரி இருக்குது, இதுக்கும் டிகிரி இருக்குது. ஸோ காமனாக நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே டிகிரி போட்டுட்டு யூனிட் வந்து c கொடுத்துருக்காங்க. ஸோ 30 degree less than current temperature t degree. அப்போ t -30. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 18 less than 6 times a. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எழுதியிருப்போம் 10 times a வந்து 10a எழுதலாம். அதே மாதிரி 6 times a வந்து 6aன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து 18 less than அப்படின்னும் போது -18. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ 30 degree less அப்படின்னும் போது -30 எழுதியிருக்கோம். 13 less அப்படின்னும் போது -13. அதே மாதிரி தான் இங்கே 18 lessன்னும் போது நெகட்டிவ் சைனில் லெஸ்ன்றது வந்து நெகட்டிவ் சைனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ -18. 6 times a வந்து 6a. ஸோ 6a -18 இதோட வேர்பல் எக்ஸ்பிரஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 less than 6 times a. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 times the sum of a and 7. ஸோ the sum of p and q பண்ணும்போது p + qன்னு மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி இங்கே the sum of a and 7 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா a + 7. இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க 9 times அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 9 times. ஸோ 9 times இப்போ 10 times a னா 10 into a.
ஸோ 9 times the sum of அப்படின்னா 9 times into a plus 7. ஸோ இது எப்படி எழுதணும் 9 into a plus 7. இதோட verbal expression தான் பார்த்தீங்கன்னா 9 times the sum of a and 7. So 8 more than p வந்து p plus 8. The sum of p and q வந்து p plus q. 13 less than x வந்து x minus 13. 10 times a வந்து 10a. 3/4 of a na 3/4 into a. p divided by q வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் algebraic expression. Then t is greater than 12 வந்து t greater than 12. 30 degree less than current temperature t degree அப்படிங்கும்போது t minus 30 the whole degree நம்ம போட்டிருக்கோம் because இங்கே degree வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. And 18 less than 6 times a வந்து 6a minus 18. 9 times the sum of a and 7 வந்து 9 into a plus 7. Thank you so much for watching this video.